நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நிச்சயதார்த்த ஃபங்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து கிட்டத்தட்ட வந்து சாரு கையில தான் மோதிரத்த போட போறாங்க. ஏன்னா சாரு வந்து ஆல்ரெடி வந்து பட்டு புடவை எல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சீனுவையும் அவங்க அப்பா மணியையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீனு வந்து சொல்றாங்க, "அப்பா பார்த்தீங்களா? நீங்க வந்து வல்லவ, நல்லவ, வல்லவ அப்படின்னுலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. பார்த்தீங்களா? அம்மாவே கை நீட்டி பேசியிருக்கா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. அவளை போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்ப போகிறாங்க. டேய் நான் சொல்கிறத கேளுடா. நம்ம மாயா எது பண்ணாலும் அதில் வந்து ஏதாவது காரணம் இருக்குடா, விசாரிச்சுக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நான் முந்திரி கோட்டை மாதிரி விறுவிறுன்னு ஒரு வாரில் கிளம்பி போயிட்டார். அவங்க அப்பா கூப்பிட்றத கூட கேட்காம விறுவிறுன்னு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம மாயா இருக்காங்களே, ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு போய் கன்னத்திலே பலார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாரு. அவங்க ஹெட்ஃபோன் கூட அங்கிட்டு வந்து பறந்து போய் விழுந்துருது. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை வந்து நீ கை நீட்டி பேசியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அந்த பிரச்சனையை கேட்குறியா சீனு? அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. என்னடி இவ்வளோ நான் கார்ஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அது வந்து இது வந்துன்னு வந்து கூலாக பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே நீ கை நீட்டி அடிச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, நிறுத்து சீனு, எதுக்கு எடுத்தாலும் நீ வந்து முந்திரி கோட்டை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ வந்து எது கை நீட்டி பேசுகிற, நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சீனு, நீ வந்து அம்மா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பொதுவாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விசாரிச்சாதான் யார் பக்கம் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது எதுவுமே தெரிய வேண்டாம். எங்கள் அம்மாவை எதுக்கு நீ வந்து கை நீட்டி பேசுன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுனாங்க. என்னை வந்து ஓடுகாலின்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஓடுகாலின்னு சொல்கிறாங்க, நம்ம குழந்தைய கூட ஓடுகாலின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ தான் வந்து இந்த கல்யாணம் நெருங்க வந்து இப்படி திமிருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் நான் பண்ணனா? நீ தான் சீனு என்னை விரட்டி லவ் பண்ண. இப்போ வந்து நீ கல்யாணம் நெருங்க போகுதுன்னு சொல்லிட்டு நீ தான் வந்து இப்போ என் மேலே கை நீட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்னை விரட்டி லவ் பண்ணா, நீ தாண்டி என் பின்னாடி சுற்றின அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே பாரு சீனு, நான் இப்போ என் மேலே தப்பு கிடையாது, நீ எதுனாலும் விசாரிச்சுக்கோ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. உடனே சீனு அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு ஒரு மாடியில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அதெல்லாம் பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாடியில் வந்தோடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க, அண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான சண்டை வந்துடுச்சு, இதனால் வந்து நம்ம இந்த நேரத்தில் போய் பிரித்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க. வந்தவொடனே நம்ம பத்மா வந்து பேச ஆரம்பிக்காங்க. என்னப்பா சீனு இப்படி கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாம் அந்த மாயானால தாம்மா, பார்த்தீங்களா உங்களே வந்து கை நீட்டி பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கெல்லாம் நடுங்கி போயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு, விட்டானே அடிச்சிருவா போல் அந்த அளவுக்கு கோவப்படுறாப்பா, வர வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறா, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னென்னலாம் படுத்த போகிறாளோ தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்வதி சும்மா இருக்காமல், நான் கூட சொன்னேன் தம்பி இதை வந்து அண்ணங்கிட்ட எடுத்து சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், ஆனால் அவங்க வந்து எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நலனுக்காக அவங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க. அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க மாட்டேக்காப்பா, உன் பேச்சை மதிக்க மாட்டேக்கா, என் பேச்சை மதிக்க மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தேன் திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாப்பா அவரும் வந்து என்கிட்ட ரொம்ப திமிராக தான்ப்பா பேசினார், வந்து எங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு பேசினார்ப்பா. நான் அதுக்கு வந்து சொன்னேன், நீங்கள் தான் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன், நான் சொன்னது தப்பாப்பா, அவங்க பண்ணது தானேப்பா சொன்னேன், அதனால் ஒரு உயிர் கூட நம்ம வீட்டில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாவமாக பேச அங்கே சீனுக்கு வந்து மாயா மேலே கோவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா தாம்மா இருந்தா, இப்போ ஏன்னு தெரியல திடீர்னு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னன்னே தெரியலையம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா சீனு நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இந்த மாயா வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாப்பா, இப்போவே பார்த்தேல அவள் எப்படி துள்ளிக்கிட்டு வரானு, நமக்கு ஏற்ற பொண்ணு வந்து சாரு தான்ப்பா, நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தத்தில் நீ எப்படியாவது ரிங்கை வந்து சாரு கையில் போட்டுரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து மாமா பற்றியெல்லாம் பயப்படாத, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, இந்த ஊர் உலகம் எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன், நீ ரிங்கை மட்டும் போடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து மாயா கிட்ட பேசி ஏதாவது சமாதானம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்னப்பா நீ சமாதானம் பண்ண போகிற, ஆல்ரெடி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதே கேட்கல, இப்போ பார்த்தா பெரிய என்னையே கை நீட்டி பேசுகிறா, இதெல்லாம் சரியாக வராதுப்பா, நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. கண்டிப்பாக பாரு நம்ம பக்கம் வந்துட்டான், யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி வந்து தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாரு வந்து பாவம் போல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதிர் வந்து வராரு. என்ன சாரு ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது திட்டமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் ஆல்ரெடி வந்து
சீனு மாயாவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க தெரிஞ்ச உடனேயுமே நம்ம களத்தில் இறங்கி சீனுவெல்லாம் காப்பாற்றினேன் கையவே சூடு பண்ணிக்கிட்ட என்ன பண்ண போறியா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட சூட்சமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து இவன் இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சாரு வந்து நகர்ந்துடுறாங்க. வெளியில் போய் சோகத்தில் உட்காந்துருக்காங்க சாரு. அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதி வராங்க. இந்தா போய் இந்த பட்டுப்புடவை வந்து எடுத்து கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அத்தை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சீனுவோட மைண்டை வந்து நான் வந்து மாற்றிட்டேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து உன் கையில் சாரி இன்றைக்கி வந்து உன் கையில் தான் மோதிரத்தை போட போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் சரியாக வராது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொல்கிறேன்ல நீ போய் இந்த புடவையை கட்டிட்டு வா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உன் கையில் தான் மோதிரத்தை போட போகிறான். நான் வந்து அவனை நேற்றே வந்து அவனை குழப்பி விட்டேன். மாயா மேலே கோபமாக இருக்கான். எப்படி இன்றைக்கி காலையிலேக்குள்ளே அவளை வந்து கண்டிப்பாக மாற்றிருப்பான். அதாவது மறந்துருப்பான். உன் கையில் தான் வந்து இன்றைக்கி ரிங்கு போட போகிறான். நீ போய் வந்து புடவையை கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாரு சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அந்த இடத்துல வந்து இதை புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மாயா வந்து மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக வந்து மாயா கையில் தான் ரிங்கை போடுவாங்க பாருங்கள்.